நிச்சயமாக ராதிகா. பாளையங்கோட்டை அரசு சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் அமைச்சர் வன்னியரசு, தமிழக அரசின் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மாணவர்களுடன் அமர்ந்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். உணவை சுவைத்து தரத்தினையும் ஆய்வு செய்தார். அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடும் எச்சரிக்கையையும் விடுத்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் செயல்பட்டு வரும் இந்த அரசு சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் திடீரென வன்னியரசு ஆய்வு மேற்கொண்டார். திருநெல்வேலியில் தாமிரபரணி நதியில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்விற்காக வந்திருந்த அமைச்சர் யாரிடமும் சொல்லாமல் திடீரென இந்த ஆய்வினை மேற்கொண்டார். விடுதியின் அடிப்படை வசதிகள், உணவின் தரம், மாணவர்களின் நலன் மற்றும் கல்வி சூழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களது குறைகளையும் தேவைகளையும் கேட்டறிந்தார். முன்னறிவிப்பின்றி விடுதிக்கு வந்த அமைச்சர் முதலில் விடுதியின் தங்கும் அறைகள், கழிப்பறைகள், குடிநீர் வசதி, மின் வசதி, தூய்மை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஆய்வு செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. பின்னர் மாணவர்களுடன் அமர்ந்து அவர்களது அன்றாட வாழ்வியல் சூழல், உணவின் தரம், படிப்பு வசதிகள் மற்றும் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மாணவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் அவரிடம் கலந்துரையாடி தெரிவித்தனர். அவர்களுடன் சரிக்கு சமமாக தரையில் அமர்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கவனமாக பதிவு செய்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் சமையல் கூடத்திற்கு திடீரென்று சென்று அங்கு தயாரிக்கப்பட்ட வந்த உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். சாப்பிட்டும் பார்த்தார். காய்கறிகள், அரிசி, மளிகை பொருட்கள் ஆகியவற்றின் தரம் குறித்தும் தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் என சமையல் பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தினார். நூலகத்தையும் பார்வையிட்டார். ஆய்வை தொடர்ந்து நம்மிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு, அவர்கள் நலனை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வரும். மாணவர்களின் நலனில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள், தமிழகம் முழுவதும் உள்ள அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார் ராதிகா. அமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு மற்றும் விசாரணை மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் மேற்கொண்ட ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் வன்னியரசின் பாளையங்கோட்டை ஆய்வும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்று பார்க்கப்பட்டது ராதிகா.